திருக்குறளை யாரும் பொது மறை என்று சொல்லக்கூடாது. அது ஒரு பொது முறை. ஏனென்றால் மறை என்ற சொல்லாடலே தமிழுக்குள் வந்தது தெய்வ புலவராகிய திருவள்ளுவர் அருளி செய்த தமிழ் வேதமாகிய திருக்குறள். தமிழ் வேதமாகிய, தமிழுக்கு ஒன்றும் வேதம் தேவையில்லையா? தமிழுடைய ரூட்டே வேறு, தமிழுடைய பாதையே வேறு. தமிழ் வேதமாகிய திருக்குறள் நான் எதுக்கு சொல்லணும்? ஆக தமிழ் வேதமாகிய திருக்குறள் சொல்லிட்டதுனால, வேதம் என்றால் மறை, மறை என்றால் வேதம், அதனால் அது தமிழ் மறை. அது உலகத்துக்கே பொதுவாக இருக்கிறனால உலக பொதுமறை. அதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி எதுவுமே இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் சென்னையில் ஒரு பெரிய உரை நிகழ்த்தி சென்றேன். ஒரு பன்னாட்டு அரங்கில் பொதுமுறை என்று சொல்லுவதே பொருத்தம். ஏனென்றால் மறையாக இருக்கும் எதுவும் பொதுவாக இருப்பதில்லை, பொதுவாக இருக்கும் எதுவும் மறைவாக இருப்பதே இல்லை. எங்கேயாவது பார்த்தீங்களா? மறைங்கிற வேதம் ஒரு மதத்தின், ஒரு சமயத்தின் இலக்கியமாக, சமயத்தினுடைய கோட்பாடாக இருக்கக்கூடிய, அது எந்த மதமாகவும் இருக்கட்டும், ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு புத்தகம் இருக்கும். அது எல்லாருக்கும் பொதுவாக இருந்தால் எதுக்கு இத்தனை மதம்? அது பொதுவாக இல்லைங்கிறதுனால வெவ்வேறு புத்தகம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மறையாக இருக்கும் எதுவும் பொதுவாக இருக்காது.